நாளே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்குது. கண்டிப்பா. இந்த போட்டி தேர்வுகளுக்குள்ள அந்த பயத்தை விலக்கி போட்டி தேர்வுகளுக்கு வந்து எந்த வயதுலேருந்து தயாராகலாம் அப்படின்றதுல சொல்லுங்க. இப்போ போட்டி தேர்வுனா வந்து பொறுமை தேர்வு மற்றொரு பேர் உங்களுக்கு. இப்போ நீங்க போட்டி தேர்வுக்கு தான் வந்து இந்த வயசுன்னு கிடையாது. உங்களுக்கு வந்து 5வது படி நீங்க வந்து தயார் பண்ணலாம். கண்டிப்பாக தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து செய்தித்தாள்கள் வந்து கண்டிப்பா படிக்கணும். இந்த போட்டி தேர்வுகள் யார் வந்தாலும் சரி செய்தித்தாள்கள் படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளா வந்து இப்போ ஐநா சபையின் பொதுச்சபை யாரு, இப்போ வந்து இந்தியாவுடைய நிதியமைச்சர் யாரு, இந்த மாதிரி தகவல்லாம் சின்ன வயசுல தெரிஞ்சுக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதுனா போட்டி தேர்வு IAS முதல் லாஸ்டா இருக்கக்கூடிய ரயில்வேல கலாசின்னு சொல்லுவாங்க, 8th முடிச்சா அந்த வேலை வரைக்கும் போட்டி தேர்வுகள் தான். அப்ப நீங்க IASக்கு நீங்க வந்து அதிக அளவு பொது அறிவு படிக்கணும். நீங்க அதே மாதிரி ரயில்வேல கலாசி பண்ணிக்கு வந்து நீங்க கொஞ்சம் அளவு பொது அறிவு படிச்சா போதும் உங்களுக்கு. அப்ப அந்த மாணவர் வந்து எந்த அளவுக்கு தயாரா இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப சில பேரை பார்த்தா நீங்க நல்ல அறிவுபூர்வமா இருப்பாங்க, அவங்க IAS போலாம். நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமா கொஞ்சம் லெவலில் கம்மியாக இருக்கணும், நம்ம வந்து தாராளமாக நம்ம கொண்டு போயிட்டு நம்ம கலாசின்னு ஆரம்பிக்கலாம். நம்ம அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செய்தித்தாள் மிக முக்கியமான பயணம் வந்து கண்டிப்பாக கொடுக்குது உங்களுக்கு. அப்போ வந்து 5வது படி செய்தித்தாள்கள் படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் 9th 10th போகும்போது எல்லாம் அந்த ஜெனரல் நாலேஜ் நிறைய புக்கு இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் 2வது 18 வயசு ஆனவொடனே நீங்கள் எல்லா போட்டித் தேர்வும் எழுதலாம். நீங்கள் போட்டித் தேர்வு 30 வயசுக்கு எழுதலாம். நீங்கள் அதுக்கு சில விதிமுறைகள் உங்களுக்கு வயது கலந்து அதுக்கு சில தளர்த்தப்பட்டுப்பா உங்களுக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பட் நீங்க போட்டி தேர்வு வயசுன்னு கேட்டீங்கன்னா நீங்க 5வது படிக்க ஆரம்பிக்கணும். 18 வயசு முதல் 30 வயசு வரைக்கும் நீங்க போட்டி தேர்வு எழுதுறாங்க. போட்டி இப்படி விஷயங்கள் இதுக்கு மேல பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அவங்க உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் எப்ப படிக்க ஆரம்பிச்சு கேட்டா நீங்க 9th ஸ்டாண்டர்ட், நான் சொல்றது ரொம்ப பிரில்லியண்டா இருந்தா 5th ஆரம்பிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்றது 9th ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்சா அவங்க டெவலப்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா அந்த 18 ஏஜ் வரும்போது அந்த இப்போ வந்து IAS வந்து நீங்க டிகிரி ஃபைனலே எழுதலாம். நீங்க இளங்கரை இறுதி ஆண்டு எழுதலாம். நீங்க அப்போ அவங்க கரெக்டா சூட்டபிளா இருப்பாங்க. அப்போ வந்து 21 வயசுல IAS ஆயிட்டாங்கன்னா அவங்க 60 வயசு வரைக்கும் அவங்க வந்து சர்வீஸ்ல இருப்பாங்க. அப்ப 29 வயசு 30 வருஷம் சர்வீஸ் கிடைக்கும். அவங்க தான் வந்து கேபின் செக்ரட்டரி ஆக முடியும். இப்போ வயது என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு. நீங்க எவ்வளவு ஏர்லியரா போறீங்களோ அந்த அளவு நீங்க மிகப்பெரிய பதவி வகிப்பீங்க. நீங்க எவ்வளவு லேட்டா போறீங்க அவ்வளவு சீக்கிரம் ரிட்டையர் ஆயிடுவீங்க. நீங்க இப்போ வயது வந்து மிக முக்கியம். அதனால தான் நம்ம வந்து அந்த இளமையிலே வந்து கல்வி சொல்லியிருக்காங்க. இந்த பசுமரத்தாணி போல இளமையில அவனை கொண்டு வந்தா ஈஸியா அவனுக்கு வந்து பாதைகள் வந்து எளிமையாக அமையும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறமா அதிக அளவுக்கு வராங்க, ஆனா அவங்க ஏஜ் தாண்டி வராங்க. நீங்க பீகார்ல பார்த்தா 20 வயசு IAS ஆக்கி வரானா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வயசு வந்து 30 வயசு இருக்கும் உங்களுக்கு. அப்ப சர்வீஸ் 9 வருஷம் அடிபட்டு போச்சு உங்களுக்கு. அப்ப கேபினட் செக்ரட்டரி மாதிரி மிக உயர்ந்த பதவிக்கு வர முடியாது உங்களுக்கு. இப்ப IAS மிக உயரிய பதவி கேபினட் செக்ரட்டரி தான். அதுக்கெல்லாம் அவங்க வந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு. அதனாலதான் வந்து இளமையில கொண்டு போகும்போது தான் எளிதாக உள்ள போக முடியும் உங்களுக்கு. செகண்ட் இப்போ BE முடிச்சு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஆகும் உங்களுக்கு. முடிச்ச பிறகு ட்ரை பண்ண என்பது அது கூடவே கூடாது. அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி என்ன படிக்க போறோம், கேம்பஸா இல்ல போட்டி தேர்வுலாம் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். நம்ம போட்டி தேர்வுனா அதுக்கு வந்து நம்ம 9th இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். அதான் நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். அது இருந்தால் தான் அவங்க வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் ஆக முடியும். TNPSC, SSC, RRB எல்லாம் இருக்குது. ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமுக்கும் இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்களுக்கு வந்துட்டு எப்படி இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் போது இப்போ அடிப்படையில் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து IAS என்பது பொது அறிவு மட்டுமே மையமாக கொண்டது. இப்போ RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லாம் வந்து ஆப்டிடியூட் உங்களுக்கு. ஆப்டிடியூட்னா ரீசனிங், காரணம். இப்போ இது வந்து பக்கத்தில் என்ன வரும், இப்போ காரணமா இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு. அது பொது அறிவு கூட அவனுக்கு வந்து கணிக்கக்கூடிய அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ஆற்றல் தேவைப்படுது உங்களுக்கு. அதே மாதிரி மேக்ஸ் ரொம்ப டஃபா இருக்கும். ரெண்டாவது டைமிங் முக்கியம். இப்போ எல்லா எக்ஸாமும் டைமிங் முக்கியம் உங்களுக்கு. நேரம் என்பது மிக மிக இன்றியமையானது. நீங்க பார்த்து சிவில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ஷனுக்கு 120 கொஸ்டின் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதே GS 150 கொஸ்டின், அதே 2 மணி நேரம் தான். அப்ப அந்த 30 கொஸ்டினை வந்து அதிக அளவு நீங்க எழுதணும். நீங்க அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூ பண்ண நேரம் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ பேங்க் PO, SSC, RRB பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் போற டைம் இருக்காது உங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க எல்லாம் தெரிஞ்சு மேக்ஸ் வந்தது சார், நான் வந்து என்னால அட்டன் பண்ண முடியும்னு சொல்லுவோம். அது மிகப்பெரிய பாதிப்பு. டைமிங்கை வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் உட்காந்து. நீங்க RRB சரி, POவும் சரி, SSC சரி, மூணுமே ஆப்டிடியூட் உங்களுக்கு. GKவும் உண்டு, இங்கிலீஷும் உண்டு, ரீசனிங் உண்டு, மேக்ஸ் உண்டு. அப்ப 4 அவன் போடணும். GKவும் எழுதணும், அவன் ரீசனிங்கும் போடணும், எல்லாம் ஆப்டிடியூடும் போதும்போது அவன் அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு கூர்மை தேவைப்படுது உங்களுக்கு. பட் IAS போது எல்லாம் பொது அறிவு சார்ந்தது உங்களுக்கு. எல்லாமே அதே மாதிரி அவங்க வந்து ஆப்ஷன் ஒன்று எடுத்துருப்பாங்க, ஆப்ஷன் கொடுப்பாங்க ப்ரிலிம்ஸ்ல. அந்த ஆப்ஷன் அவங்க எடுத்துட்டு அவங்க எழுதிக்கலாம் உங்களுக்கு. பட் இது ரெண்டுமே வந்து வெவ்வேறு போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு. SSC, RRB, பேங்க் ஒரு போட்டித் தேர்வுகள், TNPSC Group 1, TNPSC Group 2, TNPSC Group 4, இது உங்களுக்கு வந்து IAS, இது ஒரு போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க 2 மணி நேரத்துல வந்துட்டு அந்த போட்டித் தேர்வு தயாராகணும்னா அவங்க எப்படி எல்லாம் வந்து முதல்லே
அவங்க இதுக்கு எப்படி தயாராகிறது? ஒரு பயிற்சி கண்டிப்பா தேவை. பயிற்சி முயற்சி இருந்தால் விண்ணில் கூட கால் பதிக்கலாம். அந்த பயிற்சி முயற்சி தெளிவா இருந்தா கண்டிப்பா எழுதலாம் அவங்க. இப்போ வந்து சில பேர் வந்து என்ன பண்ணா கேட்டாங்க, ஹால் டிக்கெட் வந்தா எழுதுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. ஹால் டிக்கெட் கிடைச்ச பிறகு தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி கூடாது. முதல்ல ஒரு எக்ஸாம் அப்ளிகேஷன் போனா சிந்திக்கணும், நம்மால் முடியுமா, நமக்கு வந்து டைம் இருக்குதா, படிக்க முடியுமா, நேரம் ஒதுக்க முடியுமான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி கண்டிப்பா ஒவ்வொருவரும் பயிற்சி கண்டிப்பா தேவை. பயிற்சி நிலைக்கு செலவுன்னு தேவையில்லை, அவங்க சுயமாவே பயிற்சி பண்ணிக்கலாம். நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதுல கொஸ்டின் பேப்பரை பார்த்து அவங்க கண்டிப்பா எழுதலாம், படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வந்து இதுக்கு பயிற்சி எடுக்கணும்? இப்போ ஒருவேளை இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எழுதணும்னாலோ, இல்ல பேங்க்ல வந்துட்டு நிறைய கிளரிக்கல் போஸ்ட் இருக்கு, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இருக்கு, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி நிறைய பதவிகள் இருக்குது. இப்போ ஐஏஎஸ்க்கு 8 மணி நேரம் படிக்கணும்னு சொல்றாங்க, கண்டிப்பா படிச்சாகும். ஏன்னா அவ்வளவு ஏன்னா ஒரு உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வந்து ஐஏஎஸ் உங்களுக்கு ஐசிஎஸ் சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்லுவாங்க. அதை வந்து பேட்டர்னை மாத்தாம நம்ம இது வரைக்கும் வச்சிருக்கிறோம். ஏன்னா உலகத்திலே டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்றோம். ஏன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பிஜி படிக்கிற லெவல் சிலபஸ் இருக்குது. 2 மெயின்ஸ், ஒரு மாணவன் மெயின்ஸ் எழுதுனா வச்சுங்களேன், அவனுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜிஎஸ்ஐ வந்து ஒரு பேப்பர் இருக்கும், 2 ஆப்ஷன் ஒரு பேப்பர் இருக்கும். அப்ப 3 பிஜி படிக்கணும் அவன். இப்ப தமிழ் இலக்கியம் எடுத்தா இலக்கியத்துல ஃபுல்லும் தெரியணும் உங்களுக்கு. இப்ப வரலாறு எடுத்தா வரலாறு ஃபுல்லும் தெரியணும் உங்களுக்கு, ஜிகே ஃபுல்லும் தெரியணும். அப்ப இது ரொம்ப வேர்ல்டு வந்து மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்லுவாங்க. உலகத்திலே மிகவும் போட்டித் தேர்வுல வந்து ரொம்ப டஃப்பான போட்டித் தேர்வு உங்களுக்கு, ரொம்ப கடுமையான போட்டித் தேர்வு. அப்ப அந்த அளவுக்கு படிக்கும்போது 8 மணி நேரம் கண்டிப்பா படிக்கணும். இரண்டாவதாக வந்து அவர்களுக்கு அரவணைக்கக்கூடிய, ஆதரவு தரக்கூடிய நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கணும் உங்களுக்கு. நான் தொடர்ந்து முயற்சிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு. ஒரு முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஐஏஎஸ்ல 3 நிலை இருக்குது, 3 நிலை இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. நீங்க இன்டர்வியூல போய் செலக்ட் ஆனாலும் திரும்ப நீங்க ப்ரிலிம்ஸ் எழுதணும், முடியுங்களா? இப்போ வந்து 100 படிக்கட்டு ஏறிட்டோம், நம்ம வந்து திரும்ப விழுந்தா வச்சுக்கலாம், மொதல் படிக்கிறேன் ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏறவங்களுக்கு. என்னடா இது 100 படிக்கட்டு போயிட்டோம், திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து முதல் படிக்க ஏறும்போது கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனதிடம் வேணும், தன்னம்பிக்கை வேணும் உங்களுக்கு, விடாமுயற்சி வேணும். பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து ஊக்குவிச்சுட்டே இருக்கணும் உங்களுக்கு. ஒரு படைமுறை உண்டு உங்களுக்கு, ஊக்குவிப்பனை வந்து ஊக்குவிச்சு அவன் சேர்த்து வைப்பான்னு சொல்லி. அந்த மாதிரி ஊக்குவிச்சு வச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவனும் சிறப்பாக வர முடியும். அந்த மாணவனுக்கும் வந்து தனக்குள்ள வந்து ஒரு அவனுக்குள்ள வந்து ஒரு ஊக்குவிப்பு இருக்கணும் உங்களுக்கு, அவனுக்கு வரணும் இந்த உற்சாகம் இருக்கணும், அப்பதான் வர முடியும் இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு. இப்ப சமீப காலமா பார்த்து வச்சீங்கன்னா கிராமப்புறத்துல, அதுவும் அரசு மருத்துவ ஸ்கூல்ல படிச்சு ஐஏஎஸ் இருக்காங்க உங்களுக்கு. நிறைய பேர் சொல்லலாம், நீங்க நிறைய பேரை சொல்லலாம். அப்போ வந்து கிராமப்புற அமைப்பு என்பது இந்த வறுமை என்பது அவனை படிக்க தூண்டுது, வறுமை படிக்க தூண்டுது. வறுமை இப்ப பார்ப்பான், பெற்றோரை பார்த்து அவளை கஷ்டப்படுறதை பார்த்து கண்டிப்பா நாமும் ஒரு நாள் மிக உயரான பதவிக்கு வரணும் சொல்லக்கூடிய ஆசை வருது உங்களுக்கு. இப்ப நீங்க ஐஏஎஸ் பார்த்தாச்சு சொல்லுவாங்க, முதல்ல ஹெவன்ஸ், உங்களுக்கு வந்து சைல்ட் ஆஃப் ஹெவன் சொல்லுவாங்க, சொர்க்கத்தின் குழந்தைகள் சொல்லுவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ஒரு கடுமையான போட்டி, ஒரு மரியாதையான, ஒரு மிகவும் மரியாதை, உயரிய மரியாதையான பதவி உங்களுக்கு. அதன் மூலியமா இப்போ வந்து நிறைய ஊதியம் கூட அதிகப்படுத்திருக்காங்க. இந்த 6th ஊதிய குழுமம், இந்த 6வது ஊதிய குழுமம், அந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்குது. அதனால வந்து சேஃப். இப்போ வந்து நீங்க ஒரு கேம்பஸ்ல போறீங்கன்னு வச்சுங்களேன், கேம்பஸ்ல போனா கூட உங்களுக்கு வந்து லைஃப் சேஃப் ஆகுமான்னு சொல்ல முடியாது. நீங்க போட்டி தேர்வு மூலியம் ஒரு நீங்க ஆர்ஆர்பிக்கு சாதாரணமா போய் ஒரு எக்ஸாமே நீங்க கலாச்சி ஆனா கூட 60 வயசு நீங்க இருக்கலாம். நீங்க இப்போ குரூப் 2ல நீங்க போய் ஒரு சாதாரண ஆஃபீஸ் ஆனா கூட நீங்க 58 வயசு இருக்கலாம் நீங்க. ஆனா கேம்பஸ் என்று சொல்ல முடியுங்களா? நம்ம வந்து ஏன் போட்டித் தேர்வு வந்து நீ ஊக்குவிக்கணும்னா காரணம் கேட்டு வச்சுங்களேன், போட்டித் தேர்வு ஊக்குவிச்சாதான் வந்து சிறப்பான முறையில வந்து பசங்களுக்கு அறிவு வளரும், ஒரு வேலை என்பது நிரந்தரமா இருக்கும் உங்களுக்கு. குரூப் 1 குரூப் 2 இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு எப்படி அடிப்படையில் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க 9th வந்து அவங்களோட நாலேஜை டெவலப் பண்ணணும்னு, அவங்க அறிவை, பொது அறிவை வளர்த்துக்கணுன்றது ஒன்று. இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ நேரம், இப்போ குறைந்தது ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் பயிற்சி எடுக்கணும்? இப்போ நான் சொன்ன சிலபஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா 8 சப்ஜெக்ட் பார்த்தீங்களா, அதை ஒருத்தர் முன்னாடி படிச்சுன்னா வச்சுங்களேன், அவருக்கு ஒன்லி ரிவிஷன் தான், மறு திருப்பு தான் தேவைப்படும் உங்களுக்கு. அதை புதுசாக படிக்கும் போது அதிக நேரம் தேவைப்படும். நான் இப்போ 9th படிக்கிற பையனுக்கு வந்து உலகத்தினுடைய தலைநகரங்கள், அந்த இப்போ வந்து இப்போ ஜாகர்ஸ் இப்போ புவின்னு வச்சு உலகத்தின் தலைநகரங்கள், நீரோட்டங்கள், அப்புறம் மலைகள், மலைத்தொடர்கள், இதெல்லாம் தெரிஞ்சுன்னா படிக்க தேவையில்லை. அதை கேட்க போறாங்க, ஜஸ்ட் ரிவிஷன் பார்த்தா போதும். இப்போ சுத்தமா ஒண்ணுமே தெரியாம போட்டி தேர்வு எழுதுவாங்க, குரூப் 2 எதுன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் வந்து கடுமையா உழைக்கணும். ஒரு குரூப் 2க்கே வந்து கண்டிப்பா 3 வருஷம் 2 வருஷம் படிக்கணும் உங்களுக்கு. இப்போ குரூப் 1 அப்ப பாத்துக்கணும், நீங்க ஐஏஎஸ் தகுந்த மாதிரி நீங்க படிக்க வேண்டியது உங்களுக்கு. அதனுடைய பாடத்திட்ட முறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, நம்ம வந்து முடிச்சிட்டோமா, அப்ப இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் என்ன கேட்க வரேன்னா, அதாவது அடிப்படையில எளிமையா ஒரு அடுத்தது என்ன படிச்சுட்டே போனா வந்து அவங்க ஈஸியா வந்து அந்த இடத்தை ரீச் பண்ண முடியும்னு கேட்கறேன். அதுதான் மேடம், பொது அறிவை வந்து வளர்த்து கொண்டால் தான் அந்த இடத்துக்கு முதல்ல வந்து ரீச் பண்ண முடியும். பொது அறிவு சொன்ன பார்த்தா டாபிக் இப்போ வந்து ஒரு பிஎஸ்டி படிப்பார், அவர் சயின்ஸ் இப்போ வந்து தெரிஞ்சிருக்காரு, அவ்வளோதான் தெரிஞ்சிருக்காரு அவங்களுக்கு. இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ ரெண்டுமே வந்து சரிசமம் பண்ண தான் போட்டித் தேர்வுகள். இப்போ ஒரு பிஎஸ்சி படிக்கிறவரும் ஒரு பிஏ படிக்கிற போட்டித் தேர்வு என்னன்னா 2 பேரும் எல்லா விஷயங்களும் தெரியணும், அதான் போட்டித் தேர்வுகள். அப்போ ஒருவர் வந்து முறையாக
பொது அறிவு வளர்த்துக்கொள்ள வேண்டும். பொது அறிவு வளர்த்துக்கொள்ள இப்போ இந்த ஐஏஎஸ் குரூப் 1 குரூப் 2 எதுனா இப்போ வந்து அவங்க எஸ்எஸ்சி பிஓ போனா ஆப்டிடியூட் டெவலப் பண்ணிக்கணும். அவங்க ரெண்டு வெவ்வேறு மாதிரி. அப்போ ஒரு கேண்டிடேட் எதை செலக்ட் பண்றாரோ அதை வச்சு தான் அவர் வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு நீங்க சொன்னீங்க இப்போ அதாவது கணிதம் தான் வந்து அதுல ரொம்ப கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கணிதம் வந்து எளிமையான பயிற்சி தான் அவசியம், எல்லாத்துக்குமே பயிற்சின்றது அவசியம். ஒரு ஈஸியா வந்து அதை அப்ரோச் பண்ணி இல்ல அது வந்து கஷ்டம் கிடையாது, நம்ம அந்த கணக்கு எடுத்தோம்னா இதை போட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இதை நம்மளால முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகணும். ஸோ அவங்களுக்கு வந்து அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதுல பயிற்சி தொடர்ந்து வந்து அவங்களால செய்ய முடியும். அதுக்கு வந்து நீங்க எந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறீங்க? இப்போ மேக்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேர் வச்சுக்கோம், கடந்த ஆண்டு நடந்த அந்த கொஸ்டின் அந்த கேள்வித்தாள்லாம் வச்சு அவங்க தொடர்ந்து வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து தேர்வு வைப்போம். அந்த தேர்வு பார்த்தீங்கன்னா முதல் முறை பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டினுக்கு 20 கொஸ்டின் ரைட்டாக போடுவாங்க, சரியாக போடுவாங்க. திரும்ப திரும்ப தேர்வு வைக்கும் போது அவன் 50 கொஸ்டின் 40 கொஸ்டின் கரெக்டாக போடுவாங்க. அந்த அளவுக்கு அவனை வந்து நாங்கள் வந்து தயார்படுத்துவோம். கண்டிப்பாக பயிற்சி தேவை. இரண்டாவதாக வந்து அவங்களுக்கு வந்து சுயமான முயற்சியும் தேவை, சுய சிந்தனையும் தேவை, சுயமாக முன்னுக்கு ஒரு ஆற்றல் தேவை, அந்த உத்வேகம் தேவை. அதை தான் கொண்டு வந்து முடியும். ஒரு பழமொழி உண்டு, எடுத்து விட்ட பூனை எலி பிடிப்பான்னு கேட்பாங்க. நான் பூனை எடுத்துட்டு போய் எலி பிடிக்க கூடாது, அதாக போய் கவ வேண்டும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து அடிப்படையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கண்டிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க மிக உயர்ந்த பதவி, அதுக்கு வந்து விருப்ப பாடத்தை எப்படி தேர்வு செய்யறது? இப்போ வந்து 4 விருப்ப பாடங்கள் வந்து புகழ்பெற்றவை. ஒன்று புவியியல், ரெண்டாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகம், இரண்டாவது இப்போ வந்து சோசியாலஜின்னு சொல்லுவாங்க சமூகவியல், ஒன்று இந்தியன் ஹிஸ்டரி. 4மே வந்து ஒரு இது. அடுத்ததாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த 4-5 விருப்ப பாடங்கள் வந்து இன்னைக்கு எல்லா லெவலையும் வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு. என்ன காரணம் கேட்டு வச்சுக்கலாம், இப்போ வந்து ஒரு விருப்ப பாடத்தை தேர்வு பண்ணும்போது அது பொது அறிவும் கவர் பண்ணும், பொது அறிவும் சார்ந்து இருக்கணும். இப்போ இந்தியன் ஹிஸ்டரி நீங்க வந்து எடுத்தீங்க விருப்ப பாடம் எடுத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்ல வந்து அதுக்கு தனியாக படிக்க தேவையில்லை. நீங்க இப்போ பப்ளிக் அட்மிஷன் எடுத்தீங்கன்னா நீங்க அதுக்கும் தனியாக நீங்க கான்ஸ்டியூஷன் படிக்க தேவை. அந்த மாதிரி விருப்ப பாடத்தை வந்து அவங்களுடைய ஆர்வம் எப்படின்னு பார்க்கணும். இந்த விருப்ப பாடம் தான் வந்து ஒரு வெற்றியையும் தோல்வியும் விரும்பவை. ஒருத்தவங்க என்ன வந்து ஆப்ஷன் இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுடைய இதை நம்ம டிசைட் பண்ண முடியும். அதை வந்து சூஸ் பண்ணும்போது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் விருப்பம், அதனுடைய பாடத்திட்ட முறையை வந்து ஏற்றுக்கிறாங்களா, படிக்க முடியுமா, அதை நம்மளால முடியுமான்னு பார்க்கும்போது அதனுடைய தகுந்த மாதிரி அமைச்சுக்கணும். அப்பதான் வெற்றி பெற முடியும். ஓகே, இப்போ இந்த விருப்ப பாடம் தான் வந்து மெயின் இல்லையா? இப்போ அதில் வந்து மதிப்பெண் வாங்குறதோட அடிப்படையில் தான் நம்ம வந்து அடுத்ததாக போக முடியும். ஸோ அதில் மதிப்பெண் பெறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும்? இப்போ வந்து அவங்க வந்து இந்த கடந்த கால கேள்வித்தாளம் எழுதி பார்க்கணும். உட்காந்து எல்லா கேள்வித்தாளும் ஒரு 10 வருஷத்துக்கு கண்டிப்பா எழுதி பார்த்தா எளிமையாக அவங்க தெரிஞ்சுக்கும் எதுல தான் கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ வந்து ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ ஆப்ஷன் வச்சுக்கலாம், 12 சாப்டர் இருக்குது உங்களுக்கு. அதுல இருந்து என்ன சாப்டர் அதிகமா கேட்கறாங்க. இப்போ இந்தியன் ஹிஸ்டரி அதே மாதிரி சாப்டர்ஸ் இருக்கும், எதுல இருந்து கேட்கறாங்க. ஜியோகிராஃபின்னு அதே மாதிரி. அதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணி இந்த டாபிக் அதிகமா கேட்கறாங்கன்னா அதுல அவங்க கவனமா படிச்சா எளிதாக வெற்றி பெற முடியும். இரண்டாவதா இந்த டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 தவிர எல்லா தேர்வுகளையும் நெகட்டிவ் மதிப்பெண். நெகட்டிவ்னா உங்களுக்கு எதிர்மறையான மதிப்பெண்கள் உண்டு, 0.25 போயிடும். தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் பண்ணணும், தெரியலாம் விட்டுணும். இப்போ டிஎன்பிசி மெத்தட் கொண்டு வரல, மற்ற எல்லாம் இந்த மெத்தட் சிவில் ஸ்டடிஸ். முக்கியமா வந்து இந்த நிகழ்ச்சியில என்னென்ன பேசணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னா என்னென்ன செய்தா வந்து என்ன செய்யக்கூடாதுன்றதையும் பார்க்கணும். இப்போ வந்து பேங்க் பிஓலாம் எதுவும் வச்சுக்கலாம் தெரியலன்னா இந்த பேங்க் பிஓ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பினா இப்போ ஐஏஎஸ் கூட தெரியவில்லை என்றால் ஒரு கேள்வி அதை நாம் விட்டுவிட வேண்டும். அது தேவையில்லாம இந்த ஆன்சராக இருக்கும்னு போடும்போது 0.25 மதிப்பெண் போயிடும். 4 கேள்விகள் தப்பானா 1 மதிப்பெண் போயிடும். அதனால எது நம்ம தேவைப்படுங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு தேர்வு அன்னைக்கு படிக்க தவறு. தேர்வுக்கு போய் அந்த தேர்வு கூடத்துக்கு போய் படிப்பாங்க, அது தவறு. தேர்வு தொடங்குவதற்கு 5 மணிக்கு முன்னாடியே நம்முடைய மூளையை வந்து சரிசமப்படுத்தணும், அந்த துடிப்பை வந்து சரிசமப்படுத்தணும். அதை செய்யணும் முதல்ல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கணும். 2 முறை முயன்றேன் முடியவில்லை, 3 முறை முயன்றேன் முடியவில்லை சொல்லக்கூடாது. தொடர்ந்து படிக்கக்கூடிய ஆர்வம் அவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஐஏஎஸ்க்கு வந்துட்டு இப்போ முன்னாடி வந்து ஆங்கில அறிவு இருந்தால் தான் போக முடியுன்றதுலாம் போக இப்போ நம்ம தாய்மொழி தமிழில் வந்துட்டு அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் வந்து இன்டர்வியூலாம் உண்டா? தமிழில் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து தமிழ் எழுத முடியாது, அது வந்து ஆங்கிலத்துக்கு இந்தியும் உங்களுக்கு கேள்வித்தாள் இருக்கும். மெயின்ஸ் நீங்கள் தமிழ் எழுதினா இன்டர்வியூ நீங்கள் தமிழில் பண்ணலாம், ரீஜனல் லாங்குவேஜ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் தமிழ் தான் அதிக பேர் வராங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறங்கள்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த தேர்வுகள் எல்லாம் கூட நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் இன்னொரு பார்க்கணும், கிராமப்புறத்தை விட அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சுன்னா தெரியும். முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுக்கு இப்போ ஒருத்தர்